Hi everyone, Assalamu alaikum. Welcome to Thanjai Arisuve. இப்போ நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா. இது வீட்லயே ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/4 கிலோ முள்ளு இல்லாத கோழியா எடுத்துர்க்கேன். அதை இதே மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல ஷவர்மாக்குள்ள மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜாதிக்காவை மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டைத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஷவர்மாக்குள்ள மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை கோழியில் சேர்த்துருங்க. மசாலாவை நல்லா கோழியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சின்னதாக ஒரு பவுலில் கோழி மேலே வச்சுக்கோங்க. வச்சு அது மேலே ஒரு சாக்குல நல்லா நெருப்பில் காமிச்சு நெருப்பு நல்லா ஃபார்ம் ஆன பிறகு அந்த சாக்குல அந்த பவுலில் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி புகை வரணும். மூடி போட்டுருங்க. இதே மாதிரி செஞ்சால் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும். சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 15 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. மசாலா போட்ட கோழியை மேக்ஸிமம் 6 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடுங்க. அப்போ தான் கோழி நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். 6 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. குபுஸ்குள்ள டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த மைதா மாவில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்டாக இருக்கிறதுனால டைரெக்டாக மாவுலேயே சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலாக 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. மாவு ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க. மாவு நல்லா ரைஸ் அப் ஆகணும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க கோழியை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு கோழி அதில் போட்டுருங்க. மூணு நிமிஷம் கழிச்சு கோழி திருப்பி போட்டுருங்க. கோழி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கோழி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோழி எதுவுமே சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷவர்மாக்கு எதுவுமே சின்ன பீசஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கார்லிக் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். 5 பல் பூண்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 200 ml பால் எடுத்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுண்ட பாலாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. 300 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க.
மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். ஆனால் பால் சேர்க்கறதுனால ரொம்ப சேர்க்கக்கூடாது. முக்கியமாக நல்லா சில்லுண்ட பால் தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிளெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து பிளெண்ட் பண்ணது இப்படி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிளெண்ட் பண்ணணும். இது மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் ஆகும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு. இன்னும் திக் ஆகலை. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். கார்லிக் சாஸ் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதை ஷவர்மா, குபூஸ், கிரில் மீட்ஸ், கெபாப் கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். வெங்காயம், குக்கம்பர், தக்காளி, பார்ஸ்லி கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த பார்ஸ்லி கீரை கிடச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பிக்கல்ஸ் வைப்பாங்க. கேரட் அப்புறம் குக்கம்பர் வச்சு பிக்கல்ஸ் செஞ்சு வைப்பாங்க. அதுக்கு பதில் இதே மாதிரி செஞ்சு வைங்க. இது நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ குபூஸ் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. மாவு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி மீடியம் சைஸில் ஊட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மாவை நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரொம்ப மெலிசாகவும் ரோல் பண்ண வேணாம், ரொம்ப திக்காகவும் ரோல் பண்ண வேணாம், மீடியமாக இருக்கணும். ரோல் பண்ணியாச்சு. இந்த மாவை இப்போ மெதுவாக எடுத்து ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி அதில் போட்டுருங்க. குபூஸ்க்கு பட்டர் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி பபிள்ஸ் வரணும். பபிள்ஸ் வந்த பிறகு திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா பஃப்னு வரும். குபூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஷவர்மா ரோல்குள்ளே வைக்கிறதுலாம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி பொரிச்சு வச்சுக்கோங்க. 4 குபூஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கோழி சாலட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. குபூஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணால் இதே மாதிரி உள்ளக்க பாக்கெட் மாதிரி இருக்கணும். பட்டர் பெப்பர் இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் மேலே குபூஸ் வச்சுக்கோங்க. குபூஸில் நிறைய கார்லிக் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நிறைய ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வச்சுருங்க. கோழியும் வச்சுருங்க. அதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கோங்க. மேலாக கொஞ்சம் கார்லிக் சாஸ் சேர்த்துருங்க. இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பட்டர் பேப்பரோட சேர்த்து எடுத்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.